வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கத்தரிக்காய் வாங்கினாலே உங்கள் வீட்டில் புளிக்குழம்பு தான் செய்கிறாங்களா? இனிமேல் புளிக்குழம்பு வேண்டாம், நம்ம வேறு மாதிரி ஒரு கிரேவி செய்யலாம். கத்தரிக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி. உங்ககிட்ட நிலக்கடலை இருந்தால் நீங்கள் நிலக்கடலை யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட நிலக்கடலை இல்லை, அதனால் ஏதோ இருந்த 4 முந்திரியை தூக்கி இதில் போட்டிருக்கேன். அது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா சீரகம், சோம்பு, வெந்தயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் இதோட வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்துட்டதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்போவும் உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் வச்சு புளிக்குழம்பு தான் செஞ்சு தராங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவை உங்கள் வீட்டில் காமிச்சு எனக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு கேளுங்க. திப்பியாக அரைச்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, சீரகம், சோம்பு உங்கள் கைக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் போட்டுருங்க. அது நல்லா பொரிஞ்சு வெடிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காயில் புளிக்குழம்பு வைக்கிறத விட்டால் வேறு எதுவுமே வைக்க மாட்டாங்க, இல்லைன்னா எண்ணெய் கத்திரிக்காய். ஸோ இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கருவேப்பிலையை முதல்ல போடணும், நான் மறந்துட்டேன். கருவேப்பிலையும் பூண்டும் இப்போ சேர்த்துருக்கேன், நீங்கள் முன்னாடியே அதில் சேர்த்துருங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கோங்க. நான் 1.5 வெங்காயமும் 1 தக்காளியும் போட்டிருக்கேன். கத்திரிக்காவை இதில் போட்டுடலாம். கத்திரிக்காய் போட்ட உடனே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் வேக வைப்போம். எப்போவுமே புளிக்குழம்பே வச்சு செஞ்சு தர உங்கள் அம்மாவுக்கு இந்த வீடியோவை காட்டுங்க. ஓகே, இந்த கத்திரிக்காய் கிரேவியை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை எடுத்து அதில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கிரேவி கொதித்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கிரேவி ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.